கோலிவுட் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் அஜித் குமாரின் அடுத்த திரைப்படம் தொடர்பான புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகும் இந்த திரைப்படத்தை அஜித்தின் மனைவியும் முன்னாள் நடிகையுமான ஷாலினி தயாரிக்கக்கூடும் என்று தற்போது பேசப்படுகிறது. அனி ஹோம் பேனர் என்ற பெயரில் ஷாலினி இந்த படத்திற்கு நிதி உதவி மட்டுமல்லாமல் தயாரிப்பு பணிகளையும் நேரடியாக மேற்பார்வையிடக்கூடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இசையமைப்பாளர் அனிருத் இந்த படத்திற்கு இசை அமைக்கக்கூடும் என்றும் செய்திகள் உலவுகின்றன. இருப்பினும் இது தொடர்பாக ஷாலினியிடமிருந்தோ அல்லது படக்குழுவிடமிருந்தோ இதுவரை உத்தியோகபூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை என்பதை குறிப்பிட்டாக சொல்ல வேண்டும். இதற்கு முன்னதாக சூர்யா பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க பேச்சுவார்த்தை நடத்துவதாக செய்திகள் வந்திருந்தன. அஜித்தின் எதிர்பார்க்கப்படும் ஊதிய தொகை காரணமாக முன்னணி தயாரிப்பு நிறுவனங்கள் சில பின்வாங்கியதாகவும் பேசப்பட்டது. அந்த தகவல்களும் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. மேலும் இந்த படத்தில் நடிகை காயத லோஹர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடும் என்ற பேச்சும் தற்போது எழுந்துள்ளது. ஆனால் அதுவும் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. குட் பேட் அக்லி படத்திற்கு பிறகு ஆதிக் ரவிச்சந்திரனுடன் அஜித் மீண்டும் இணைந்திருப்பது குடும்ப ரசிகர்களை கவரக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு படமாக இது அமையும் என்று இயக்குனரே முன்னர் தெரிவித்திருந்தார். தங்கள் முந்தைய படத்தை ரசிகர்களுக்காக மட்டுமே எடுத்ததாகவும் இந்த புதிய படம் எல்லா தரப்பு பார்வையாளர்களையும் சென்றடையும் விதமாக அமையும் என்றும் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் முன்னதாக பேட்டி ஒன்றில் தெரிவித்திருந்தார். எனவே ஷாலினி தயாரிப்பாளர் என்பது தற்போதைக்கு உறுதிப்படுத்தப்படாத தகவலாகவே பார்க்கப்பட வேண்டும். இந்த தகவலை தொடர்ந்து ஷாலினி யார், அவரது சினிமா பயணம் என்ன, அஜித்துடனான அவரது திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது மற்றும் அஜித்தின் நடிப்பு, கார் பந்தய பயணம் குறித்தும் விரிவாக பார்க்கலாம். ஷாலினி சிறு வயதிலேயே திரைத்துறையில் அடியெடுத்து வைத்தவர். 3 வயதிலேயே மலையாள திரைப்படம் ஒன்றில் நடித்து சிறந்த குழந்தை நடிகைக்கான கேரள மாநில விருதையும் பெற்றார். குழந்தை நடிகையாக தமிழ், தெலுங்கு, மலையாளம் என பல மொழிகளில் 80க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் மலையாள திரையுலகில் மிகவும் புகழ்பெற்ற குழந்தை நடிகையாக ஷாலினி கருதப்பட்டார். அவரது தங்கையும் அண்ணனும் கூட திரைத்துறையில் நடிகர்களாக பணியாற்றியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. படிப்பிற்காக சிறிது காலம் திரைத்துறையிலிருந்து விலகியிருந்த ஷாலினி மலையாள படமான அனியத்தி பிரவு மூலம் நாயகியாக மீண்டும் அறிமுகமானார். அந்த படம் பெரும் வெற்றி பெற்றது. அதைத் தொடர்ந்து அந்த படத்தின் தமிழ் ரீமேக்கான காதலுக்கு மரியாதை படத்தில் விஜயுடன் இணைந்து நடித்தார். புதிய நடிகையை அறிமுகப்படுத்த இயக்குனர் விரும்பிய நிலையில் தானும் அந்த படத்தில் நடிக்க வேண்டும் என்று ஷாலினியை வலியுறுத்தியதாக பின்னர் தெரிய வந்தது. அந்த படமும் பெரும் வெற்றி பெற்றது. இதைத் தொடர்ந்து விஜயுடன் மற்றொரு படமான கண்ணுக்குள் நிலவு படத்திலும் நடித்தார். மம்முட்டி நடித்த கலியூஞ்சல் போன்ற மலையாள படங்களிலும் நடித்திருக்கிறார். மணிரத்னம் இயக்கிய ஆலைபாயுதே படத்தில் மாதவனுடன் இணைந்து நடித்த ஷாலினியின் நடிப்பு பெரிதும் பாராட்டப்பட்டது. அந்த படத்திற்காக சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு மாநில விருதின் சிறப்பு பரிசையும் பெற்றார். மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட ஷாலினி தமிழையும் சரளமாக பேசக்கூடியவர். மொத்தத்தில் குழந்தை நடிகையாகவும் நாயகியாகவும் 90க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த அனுபவம் ஷாலினிக்கு உண்டு. ஷாலினி மற்றும் அஜித் இருவரும் ஷரண் இயக்கிய அமர்காலம் படத்தின் படப்பிடிப்பின் போது ஒருவரை ஒருவர் நெருங்கி பழக ஆரம்பித்தனர். ஆரம்பத்தில் இந்த படத்தில் நடிக்க ஷாலினி தயங்கியிருந்தாலும் இயக்குனரின் தொடர் வற்புறுத்தலுக்கு பிறகே அவர் ஒப்புக்கொண்டார். அந்த படப்பிடிப்பின் போது உருவான நெருக்கம் விரைவில் காதலாக மாறியது. இருவரும் தங்கள் குடும்பத்தினரின் ஒப்புதலுடன் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தனர். சென்னையில் நடந்த அந்த திருமணத்திற்கு பிறகு ஷாலினி தனது நடிப்புத் துறையிலிருந்து முழுமையாக விலகிக் கொண்டார். திருமணத்திற்கு முன்பே ஒப்புக்கொண்டிருந்த 1-2 படங்களை மட்டும் முடித்துவிட்டு அதன் பிறகு முழுமையாக குடும்ப வாழ்க்கையில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார். திருமணத்திற்கு பிறகு வெளியான அவரது கடைசி படமும் பெரிதும் பேசப்பட்டது. மதம் சார்ந்த வேறுபாடு இருந்தாலும் அது தங்கள் இருவரின் திருமண பந்தத்தை ஒருபோதும் பாதிக்கவில்லை என்று ஷாலினியும் அஜித்தும் பல சந்தர்ப்பங்களில் தெரிவித்திருக்கின்றனர். திருமணத்திற்கு பிறகு இந்த தம்பதிக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் பிறந்தனர். மூத்தவரான மகள் அனுஷ்கா தொடர்ந்து சிறிது காலத்திற்கு பிறகு மகன் ஆத்விக் பிறந்தார். இருவரும் தற்போது படிப்பில் கவனம் செலுத்தி வருவதாகவும் பொது ஊடகங்களுக்கு அதிகம் வெளிப்படாமல் அஜித்தும் ஷாலினியும் தங்கள் பிள்ளைகளை வளர்த்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குடும்பத்தை பொறுத்தவரை தான் எடுத்த முடிவுகள் தவறாக இருந்தபோதும் ஷாலினி தனக்கு அசைக்க முடியாத ஆதரவாக இருந்தார் என்று அஜித் பலமுறை பகிரங்கமாகவே பாராட்டியிருக்கிறார். குறிப்பாக தான் மீண்டும் கார் பந்தயத்தில் ஈடுபட்ட காலகட்டத்தில் ஷாலினி தன் பக்கத்தில் நின்று ஊக்கமளித்ததாக அஜித் நெகிழ்ந்து பேசியிருக்கிறார். பேட்மிண்டன் விளையாட்டில் ஆர்வம் கொண்ட ஷாலினி மாநில அளவிலான போட்டிகளிலும் பங்கேற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது அஜித்தின் திரைப்பட பயணத்தை பற்றி பார்க்கலாம். ஐதராபாத்தில் பிறந்த அஜித் சிறுவயதிலிருந்தே கார் பந்தயத்தின் மீது ஈர்ப்பு கொண்டிருந்தார். பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்திய அஜித் நடிப்புத்துறைக்கு வருவதற்கு முன் மாடலிங் தொழிலிலும் சிறு வேலைகளிலும் ஈடுபட்டிருந்தார். ஆரம்பத்தில் ஒரு படத்தில் பெயர் இல்லாமல் சிறிய பாத்திரத்தில் தோன்றிய அஜித் பின்னர் முறையாக நடிகராக அறிமுகமானார்.
ஆசை என்ற படத்தின் மூலம் அவருக்கு முதல் பெரிய அங்கீகாரம் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து காதல் கோட்டை, கள்ளச்சிறகுகள் போன்ற படங்கள் மூலம் காதல் நாயகனாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். வாலி படத்தில் இரட்டை வேடத்தில் நடித்ததற்காக முதல் முறையாக சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றார். தீனா படத்தின் மூலம் அவருக்கு தலா என்ற பட்டப்பெயர் ரசிகர்களால் சூட்டப்பட்டது. இந்த பட்டப்பெயர் இன்றளவும் அஜித்தின் அடையாளமாகவே பயன்படுத்தப்படுகிறது. அதன் பிறகு மங்காத்தா படத்தின் மூலம் அவரது வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய வணிக வெற்றியை பெற்றார். இந்த படத்தில் ஒரு எதிர்மறை பரிமாணம் கொண்ட காவல் அதிகாரியாக அவர் நடித்த விதம் பெரிதும் பாராட்டப்பட்டது. வீரம், வேடலம், விஸ்வாசம், வலிமை, துணிவு போன்ற படங்கள் மூலம் தொடர்ந்து வெற்றி பெற்று வந்த அஜித் அண்மையில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் வெளியான குட்பேட் அக்லி படத்தின் மூலமும் ரசிகர்களை கவர்ந்தார். இதுவரை 60க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கும் அஜித் பல திரைப்பட விருதுகளையும் மாநில அரசு விருதுகளையும் பெற்றிருக்கிறார். கலைத்துறைக்கு ஆற்றிய பங்களிப்பிற்காக நாட்டின் 3வது உயரிய குடிமக்கள் விருதான பத்மபூஷன் விருதையும் பெற்றார். நடிப்புத்துறையைப் போலவே கார் பந்தயமும் அஜித்தின் வாழ்க்கையில் முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது. இளம் வயதிலேயே பந்தயத்தின் மீது ஆர்வம் கொண்டிருந்த அஜித் நடிப்புத்துறையில் நிலை பெற்ற பிறகும் அந்த ஆர்வத்தை கைவிடவில்லை. ஆரம்ப காலகட்டங்களில் ஆசிய ஃபார்முலா பந்தயங்களிலும் ஆங்கிலேய ஃபார்முலா 3 பிரிவிலும் பங்கேற்றார். நடிப்பு தொழிலின் பணிச்சுமை காரணமாக இடையில் சில ஆண்டுகள் பந்தயத்திலிருந்து விலகியிருந்த அஜித் பின்னர் மீண்டும் ஃபார்முலா 2 பிரிவில் பங்கேற்று தன் ஆர்வத்தை நிலைநிறுத்தி கொண்டார். சமீப காலங்களில் துபாய்க்கு குடியேறிய அஜித் சொந்தமாக ஒரு பந்தய கார் வாங்கிய பிறகு மீண்டும் தீவிரமாக பந்தயத்தில் இறங்க ஆரம்பித்தார். 15 ஆண்டுகள் பந்தயத்திலிருந்து விலகியிருந்தும் தன் பந்தய திறமையை இழக்காமல் இருந்தது தன்னையே வியப்பில் ஆழ்த்தியதாக அஜித் ஒரு பேட்டியில் தெரிவித்திருந்தார். சொந்தமாக அஜித் குமார் ரேசிங் என்ற அணியை உருவாக்கி ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளின் முழு நேர பந்தய தொடர்களில் பங்கேற்ற முதல் இந்திய அணி என்ற பெருமையையும் பெற்றார். துபாய் நகரில் நடந்த 24 மணி நேர பந்தயத்தில் 3வது இடத்தையும் மற்ற பல சர்வதேச பந்தயங்களில் பதக்க வெற்றிகளையும் பெற்றது இந்த அணி. அணியை நிர்வகிப்பதும் பந்தயத்தில் ஓட்டுநராக பங்கேற்பதும் என இரட்டை பொறுப்புகளை சமாளித்து வருவதாக அஜித் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். இந்திய ஃபார்முலா 1 ஓட்டுநர் நரேன் கார்த்திகேயனுடன் இணைந்து பணியாற்றியதும் இந்த அணிக்கு பலம் சேர்த்தது. மேலும் உலக புகழ்பெற்ற லீமான்ஸ் பந்தயத்தில் பங்கேற்ற முதல் இந்திய அணி என்ற வரலாற்று சாதனையையும் அஜித் குமார் ரேசிங் படைத்தது. இந்த சாதனைகளுக்காக சிறந்த ஜென்டில்மேன் ஓட்டுநருக்கான சர்வதேச விருதும் அஜித்திற்கு கிடைத்தது. கடந்த ஆண்டு நடந்த ஒரு பந்தயத்தில் 4வது இடத்தையும் அதே பிரிவில் 3வது இடத்தையும் அணி பெற்றது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் நடிப்பு, குடும்பம், பந்தயம் என 3 தளங்களிலும் தனித்துவமான பயணத்தை கடந்து வந்திருக்கும் அஜித் குடும்பம் தற்போது ஏகே 64 படம் தொடர்பான தகவல்களால் மீண்டும் தலைப்புச் செய்தியாகி இருக்கிறது. ஷாலினி தயாரிப்பாளராக அறிமுகமாகிறாரா என்பது உறுதியாகும் வரை இது வெறும் பேசப்படும் தகவலாகவே கருதப்பட வேண்டும்.